வாசல், இதுவரையிலும் யோசிக்காத வாசல். இப்பொழுது அவனுக்கு முன்பாக ராஜா கொடுக்கிற அந்த வாசல் அது சாதாரணமானது அல்ல, அது பெரிய வாசல், அது பெரிதும் அனுகூலமான வாசல். அந்த வாசலை திறக்கும் போது அந்த ராஜா சொல்றாரு, எப்பா இந்த வாசலுக்குள்ள நோ ரூல்ஸ், சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸ், உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னுடைய அனுமதி இல்லாம யாரும் கை கால் கூட அசைக்க முடியாது. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையில சொந்தமான தொழிலை ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பார். பிரதர், இத்தனை நாட்களும் நீங்க பார்த்த வாசல் சின்ன சின்ன வாசல் பார்த்து அதை பார்த்து நீங்க பிரமிச்சீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த சின்ன சின்ன வாசலில் நீ உண்மையா இருந்தபடியினால், நீ உண்மையா இருக்கிறபடியினால் உனக்கு ஒரு பெரிய அனுகூலமான வாசல் சீக்கிரத்திலே திறக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, பெரிய அனுகூலமான வாசல், பெரிய அனுகூலமான வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆமென். அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார் இருக்கிறார்? அவர் கட்டினால் அதை இடிக்கிறவர்கள் யார் இருக்கிறார்? சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, இந்த மாதம் நான் பெரிய வாசலை நான் பார்க்கணும். இது அல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும் பிரதர், இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய கண்ணு பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க முழு வெள்ளத்தோட, அப்பா நான் நம்புறேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, மகளே இதுவரையிலும் உங்க அப்பா பார்க்காத ஒரு திறந்த வாசல், உங்க அம்மா பிரவேசிக்காத ஒரு வாசலை கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ண போறாரு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசாலமான வாசல் உனக்காக திறக்க போகிறது. உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு வாசல் உனக்காக திறக்க போகிறது. சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் பெரிதும் அனுகூலமான வாசல். இதுவரையிலும் நம்முடைய குடும்பத்திலே, வம்சத்திலே யாரும் பார்த்திராத, யாரும் பிரவேசித்திராத, என்னுடைய கற்பனைக்கு எட்டாத